பிஷப்லாம் இட்டு போயிட்டு கிறிஸ்துமஸ் விழா போட்டோ போட்டுறது காட்டுறதுலாம் நாங்கெல்லாம் நம்ப மாட்டோம். எங்க ஆளுங்க அதுக்கு ஒரு குரூப் இருக்கா, கூப்பிட்டா 10 பேர் அங்க வந்து உட்காருவா, அங்க வந்து காப்பா, நாங்க வாழ்த்துகிறோம், நாங்க ஆதரவு. நோ நோ நோ, பிராக்டிக்கலா இருக்கிறவங்க நாங்க தான். அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியில 50 லட்சம் பேர் தமிழகத்தில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் நாங்கள் 5 கோடி பேருக்கு மேல இருக்கிறோம். எங்க கட்சி சார்பா நாங்க நினைச்சா உங்களை உட்கார வைப்போம், நாங்க நினைச்சா கீழே உட்கார வைப்போம். கழுது கேட்டா குட்டி சவுறுன்ற மாதிரி இப்ப என்னன்னா இந்த பக்கம் பிஜேபி இந்த பக்கம் இருக்குதால அதனால இந்த பக்கம் தான் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பழமொழி உண்டு, வர தேவதை விட இருக்கிற பிசாசே மேலுன்னு இங்க கிறிஸ்தவம் உட்காந்துங்கிறான் இல்ல, அதுதான் உட்காந்துங்கிறாங்க. அது இல்ல, இப்ப மாறுவோம். எங்களுக்கு கொடி இல்லைன்னு நாங்களே நிற்போம், நாங்களே நிற்போம். அதற்கு தகுதியாக பலம் வாங்கித்தான் இங்க வந்திருக்கிறோம். ஆகினால இது வரைக்கும் போராடணும். எங்களுக்கு இத்தனை முறை 15 முறை 20 முறை நாங்கள் கிட்டத்தட்ட பலம் 100 முறை சுத்தி வந்துட்டேன். எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. ஆலய புனரமைப்பு நிதி கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது பெந்தேகோஸ்தே திருச்சபை, சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், அதுக்கப்புறம் மற்றது சிவாய்களுக்கு இன்னும் பண்ணல, கொடுக்கல. 1 ரூபாய் கூட கொடுக்கல. 475 கோடி எங்க போச்சு? கொடுக்கறியா இல்லையா? கொடுக்கணும். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை கொடுங்க. எங்களுக்கு நீங்களே அங்கேயே கூட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. எங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், இந்த சிறாடு மூலமா நீங்க கூப்பிட்ட போது அனைத்து கட்சி கூட்டத்துக்கு உட்கார்ந்து நாங்க உங்களுக்கு பேசுறோம், ஆதரவா கொடுக்கிறோம் இல்லையா? முதல்வர் சொல்ற வார்த்தைக்கு நாங்கள் ஆதரவா இருக்கிறோம் இல்லையா? ஏன் எங்களுடைய வார்த்தையை கேட்பதில்லை? எங்களுக்கு ஆதரவா வேணும். ஆகினால நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்க முடிக்கிறோமா, தேர்தல் நடக்கிற வரைக்கும் போராடணுமா? இப்படியே போராடி போனா உனக்கு ஒரு ஓட்டு கூட வராது. இல்ல, வீட்டுக்கு தான் போனோம். ஆகினால் வீட்டுக்கு போறியா இல்ல எங்களுக்கு சீட்டு கொடுக்கறியா, இடஒதுக்கீடு கொடுக்கறியா? அதற்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். ஆகினால மாற்றங்கள் வேணும், மாற்றங்கள் வேணும், மாற்றங்கள் வேணும், மாற்றம் வேணும். இந்தியாவில் மாற்றம் வேணும். அது பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகுதான் அதை மாற்ற முடியும். அது மாறத்தான் போகுது, அது மாறத்தான்